வேற ஆள வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஈரோடு சிவகிரி பகுதி தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தம்பதியை கொன்று ஒரு கும்பல் நகை திருடிய சம்பவம் தமிழகத்தை உலுக்கி போட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேட்டி கொடுத்தார். தலைவர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அவர் கொடுத்த அதிரடி பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பேட்டியளித்த விசிக தலைவர் திருமாவளவன், தமிழக பாஜகவின் புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றார். அவர் இப்போ பழைய தலைவர் இன்னும் மறந்துட்டார். அவர் இப்போ தலைவராக இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. அவருக்கு பதிலாக வேற ஒரு தலைவரை நியமனம் பண்ணிட்டாங்க, திரு நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறுபடியும் அண்ணாமலை தலைவராக எண்ணிக்கொண்டு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலையா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். மதுரை ஆதீனம் கார் விபத்தில் சிக்கிய விவகாரம் தொடர்பாக பேசிய திருமாவளவன், பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் பொய் சொன்ன ஆதீனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பாதிப்பின்றி தப்பித்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. மிக உயர்ந்த பீடத்திலே இருக்கிற ஒரு பீடாதிபதி, ஒரு மடாதிபதி, சமூக பதற்றம் ஏற்படாத வகையில் பொறுப்புணர்வோடு கருத்து சொல்ல கடமைப்பட்டவர், வழிகாட்ட கடமைப்பட்டவர். சமூக அமைதியை நிலைநாட்டுவதில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆனால் அவர் தன்னை கொலை செய்ய முஸ்லிம்கள் முயற்சித்தார்கள், இதற்கு பின்னால் பாகிஸ்தான் சதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிற ஒரு முயற்சியாகவும் இது இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்து சமூகத்தினரை, பெரும்பான்மை சமூகத்தினரை தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது. இரு சமூகங்களுக்கு இடையில் பகைமையை தூண்டும் ஒரு குற்றச் செயலாகவே இதை பார்க்க நேருகிறது. எனவே தமிழக அரசு அவருடைய இந்த பேட்டி சாதாரணமானது என்று கடந்து போய்விடக் கூடாது.